அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இது ஜனவரி 12ஆம் தேதிக்கான பதிவு. ஆப்ஷன் டேபிள் ஸ்க்ரீன் பிளே இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்க்ரீன் பிளேயில் என்னென்ன தெரியுது அப்படின்னா, ஆப்ஷன் ஹெட்ஜ் என்னென்ன மாற ஆப்ஷன் ஹெட்ஜ் இருக்குது, மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ அதனால் அதனை தகுந்த மாதிரி எப்படி ரேஞ்ச் மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இம்பேக்ட். அதனால தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த ஆப்ஷன் ஹெட்ஜ் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன தெரிஞ்சிடும், மார்க்கெட்டோட வரைபடம் எப்படி அமையப்போகுது அப்படின்னு கூட இதில் நம்மளுக்கு தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்ம சேனலுடைய சுய விளம்பர நேரம். ஆப்ஷனை பற்றி இதுவரை அப்படின்னு சொல்லலாம் யாருமே இந்த வகையில் பார்க்காத வகையில் அப்படிங்கிறது. ஆனால் முழுக்க ஆப்ஷனுடைய அடிப்படை இதுதான். இதனை பற்றி பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வகுப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜனவரி 14 கட்டண பயிற்சியின் நோக்கம். இது அனைத்துமே நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வகுப்பு இருக்காது. நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வகுப்பு இருக்கும். அதனால் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் இணைந்து கொள்ளுங்கள். இது ஆன்லைன் வகுப்பு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பரிந்துரை போல் வகுப்பு இருக்காது. இதே முழுக்க ஆப்ஷன் செல்லர்களுக்கான ஒரு வகுப்பு, சிறப்பு வகுப்பு நம்ம ஜனவரி 28ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடங்குங்க. அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ப்ரீமியம் வீடியோ நம்மளோட ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், வீக்லி அனாலிசிஸ் இது அனைத்துமே ப்ரீமியம் வீடியோக்கெலாம் பெற முடியும். நீங்கள் அட்டவணையில் நம்ம ஃப்ரீ கண்டென்ட் என்ன கொடுக்குறோமோ அதை விட சற்று கூடுதலான தகவல்கள் நம்மளுக்கு ஆப்ஷனுடைய டெல்டா, நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கோட டெல்டாவோட வெளிப்பாடும், அதே மாதிரி ஆப்ஷன் அட்டவணையில் இன்னும் லெவல்ஸை இன்னும் மேற்கொண்டு, இப்போ நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் எடுக்கணுன்ட்டு இல்லை, இதற்கு அப்பாற்பட்டு அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி என்ன விலை எடுக்கலாம் அப்படிங்கிறதும் அந்த வகுப்பில் இருக்கும். அந்த ப்ரீமியம் வீடியோவோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 1500 ரூபாய். அதை நீங்கள் அது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம். எந்த ஜிபே பண்ணணுன்ட்டு அந்த நம்பருக்கு பண்ணி உங்களுடைய அந்த ப்ரீமியம் வீடியோக்களை பெற்றுக்கொள்ளலாம். இதில் எதுவுமே கட்டாயம் அல்ல, உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் இணைவீர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சுய விளம்பரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ கிட்டத்தட்ட 180 புள்ளிகள் நம்ம சொன்னோம். 200 புள்ளிகளோட ஆவரேஜ் சொன்னோம். அடுத்தது நம்மளுக்கு வாரத்தின் லோ 17,824, ஹை 18,150 இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் இதாயாச்சு. மார்க்கெட் இன்னும் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா இந்த ஹையோ அல்லது லோவோ பிரேக் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த லோவோ பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு 60 புள்ளிகள் கீழ் நோக்கி வந்திருக்கு. மீண்டும் சந்தை சென்ற வாரத்தோட க்ளோசிங், வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங்க்கு மேலே முடிவுட்டிருக்கு. இப்போ இந்த வாரத்தோட ஓப்பனுக்கு கீழேயும் சென்ற வாரத்தோட முடிவுற்ற விலைக்கு மேலேயும் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் ப்ரீமியம் இருக்குது. இந்த ப்ரீமியம் எதனை குறிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்து 0 to ஹீரோக்கு ஒன்றான இம்பேக்ட் இல்லை. நம்ம சொல்லியிருந்தோம் 17,900 புட் ஆப்ஷன் மற்றும் 17,900 கால் ஆப்ஷனுடைய தாக்கம், அதற்குள்ளே தான் சந்தை இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சந்தை 17,900 18,000 முடியிருக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது அட்டவணையோட மாற்றம் ஏற்பட்டால், அவ்வாறு இல்லைன்னா 17,900 கால் புட்டோட தாக்கம் தான் சொன்னோம். அப்போ 17,900 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கத்தின் அடிப்படை தெரிஞ்சிடும். 58 ரூபாய். அப்போது 17,842. அப்போ சந்தை முடிஞ்சது 17,858. அப்போது 17,900 அதனுடைய தாக்கத்தை இங்கே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஜனவரி 19ஆம் தேதிக்குண்டான கான்ட்ராக்டில் 18,000 கால், 17,900 கால், 17,900 புட், 17,800 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை என்ன சொல்ல வராங்க, 17,800 17,900 கால் புட், அடுத்தது 18,000 கால். அப்போ சந்தை இந்த எல்லைக்குட்பட்டு தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது இதனுடைய தாக்கம். அப்போ 17,800 புட் 101 ரூபாய். அப்போ 17,700
18,000 கால் 90 ரூபா. அப்போ 18,090 இந்த எல்லைக்குட்பட்டு தான் இருக்குது அதிகமான வாய்ப்பு. வைட் ரேஞ்சாக பிரியும்னா இது ரெண்டோட ப்ரீமியம் 200 ரூபானால 17,600 18,200 இருக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கலாக இருந்ததுன்னா. இப்போ இதனுடைய குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துட்டா 17,752 டு 18,035. வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 17,617 டு 18,183 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,991 18,035 18,090. சப்போர்ட் லெவல் 17,799 17,752 17,699. அனைவருமே ஒரு ஃபீட்பேக்காக நம்ம கொடுக்குற லெவல்ஸ் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் ஒரு லெவல்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அது உங்களுக்கு பயன்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை லோ 600 புள்ளிகள் நம்ம நேற்றே கொடுத்துருந்தோம். 42,000 42,200 தான் சந்தை இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதற்குள்ளே தான் வந்து முடிவிட்டுருக்காங்க. அடுத்த அட்டவணை பார்த்தீங்கன்னா 42,000 புட் 42,000 கால் 42,500 கால் 43,000 கால் 42,200 கால் 41,500 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை 41,500 43,000 இருக்க வாய்ப்புக்கு அதிகம். அதில் 42,250 ஒரு ஆவரேஜ் பாயிண்ட். அப்போ அதற்கு கீழ் நிலை பெற்றால் அதற்கு மேல் நிலை பெற்றால் அப்படிங்கிறதும் 42,000 கால் 42,000 புட்டும் ஒரு ஸ்ட்ரேடல் அதாவது பேர்ஹெஜ் இருக்கிறதுனால அப்போ அதனுடைய அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 42,000 கால் 42,000 புட்டோட டோட்டல் ப்ரீமியம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 750-800 புள்ளிகள் இருக்கிறதுனால 41,200 42,800 சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். இது நீங்கள் வந்து இதன் அடிப்படையில் இந்த ப்ரீமியத்தோட அடிப்படையும் கிடையாது. இதை விட நிறைய இருக்குது. நம்மளுக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது. அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு இதனோட ஆப்பனண்ட்டோட டிமாண்ட் சப்ளை பார்த்து எப்படியெல்லாம் லெவல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பார்க்கணும். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 41,682 டு 42,453. வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 41,229 டு 42,771. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,298 42,453 42,723. சப்போர்ட் லெவல் 41,919 41,682 41,341. சந்தையை பொறுத்தவரை ஆப்ஷன் வியாபாரத்துக்கு மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு பையர் ஆகியவர்களுக்கு அன்றைய தினத்தோட தாக்கம் தான் முக்கியம் ஒழிய லாங் டேம் நம்மளுக்கு லாங் டேம் ட்ரெண்ட் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. அப்போ லாங் டைம் ட்ரெண்ட் படி மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா மேலே போகாமல் அது கீழே இறங்கினாலே உங்களுக்கு இங்கே இருக்கிற கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இறங்கிடும். 2 நாள் கழிச்சு இது ஏறும்போது இதுக்குண்டான டெல்டா வேல்யூ கிடைக்காது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ எங்கே போனாலும் நான் செல் அடிப்பேன் எங்கே போனாலும் நான் பை பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மார்க்கெட் எப்போவுமே லாங் டைம் மார்க்கெட்டில் நிலைக்க முடியாது. மார்க்கெட் இறங்கிட்டே இருப்போம். என்ன இறங்கினாலும் நான் ஏறத்தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணுவாங்க. ஏறிட்டே இருக்கும். என்ன ஏறினாலும் இறங்கத்தானே போகிறான். இந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்க நீண்ட நாட்கள் சந்தையில் நிலை பெற முடியாது. அப்போது சந்தை மேல் நோக்கி சென்று கொண்டு இருக்குன்னா அந்த திசை பயணத்துக்கு எப்படி வாய்ப்பு, இறங்கி கொண்டு இருக்குன்னா அந்த இறங்குமா ஏறுமா, எங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இதெல்லாம் சும்மா மார்க்கெட் எங்கே ஏறினாலும் எவ்ரி ரைஸ் செல்லும்பாங்க ஒவ்வொருத்தர். எவ்ரி டிப் பைம்பாங்க. எவ்ரி டிப் 2 டைம் பை பண்ணி 3ஆம் டைம் அப்படியே ஒட்டுக்க ஒரே ஸ்லாட் இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கேபிட்டல் போய்டும், மார்க்கெட் விட்டு வாஷ் அவுட் ஆகிடுவாங்க. இது தவறு. இந்த மனநிலையில் இருக்கக்கூடாது. கரெக்டான சப்போர்ட் லெவல் வந்தது, அங்கே ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிஸ்க்குக்கு நம்மளுக்கு கொண்டாந்து ரிவார்டு கிடைக்கல, திருப்பி அது ரிஸ்க்காக தான் போகுதுனால அது சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அதனால் எங்கே போனாலும் நான் பை பண்ணுவேன் எங்கே போனாலும் செல் பண்ணுவேன் அப்படிங்கிற வர்த்தகம் எப்போதுமே நிலை பெறாது. அதே மாதிரி ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு லாங் டைம் அதாவது ட்ரெண்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, லாங் டைமோட இம்பேக்டட் இருக்காது. இன்ட்ராடே இன்றைக்கி என்ன தாக்கம் இருக்கோ அதுதான் நிலை பெறும். ஆப்ஷன் பையர் நீங்கள் சொல்லலாம் மேலே தான் போக போகுதுன்னா கண்டிப்பாக வாங்கி 3 நாள் 4 நாள் வாங்கி வைக்கிறீங்க. சப்போஸ் அது ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா கேபிட்டல் 0 ஆகிடும். ஏன்னா இது ஃபுல்லாகவே டைம் வேல்யூ. இந்த 0 பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் நினைவில் வைத்து ஆப்ஷனை அதாவது என்ன தேவையோ அந்த டிசிப்ளினாக வர்த்தகம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.